இப்போ ஒரு நோயை கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப இடத்துல பரவிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க கணக்கா இல்லைங்களா? டிபி. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த டிபி இருக்குதான், சரியா? ஆனால் இது அதையும் மிஞ்சின டிபியாக இருக்குது. ஆளே முடிச்சிருது. அவ்வளோ பேர் சின்ன பெருநாள், நியூ இயர் லீவு எல்லாமே வெளியூருக்கு, உள்ளூரில் எல்லாம் இருப்பீங்க. தயவுசெய்து ஃபேஸ் மாஸ்க் போடுங்க. மாசு ஃபேஸ் மாஸ்கில் மாசு. பயத்திலே எனக்கு தவறுது வார்த்தை. மாசு. அஸ்மாக்காரவங்க, இனிப்புன்னு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனம். ஒருத்தவங்க நம்ம முன்னுக்கு இரும்புறாங்கன்னா நீங்கள் மாஸ்க் போடுங்க, அவங்க போடுறாங்கன்னு நீங்கள் போடுங்க. தயவு செய்து கேட்டுக்கிறேன். ஏன்னா டிபி உள்ளவரை நான் பாதுகாத்திருக்கேன். ஒரு நாளைக்கு 3 வேளை, ஒரு வேளைக்கே 9 மாத்திரை, இவ்வளோ பெரிய மாத்திரை முழுங்கணும், சரியா? அவங்கள குணமாக்கி, நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒட்டு தானே செக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டிபி அதையும் மிஞ்சிருக்கு. எல்லா வாட்டிலேயே இருக்காங்க. 500-600 பேருக்கெல்லாம் பாதிப்படையுது. ஜேபிலெலாம் பாதிப்படைஞ்சிருக்கு. ரொம்ப கவனம். யாராச்சும் கை பிடிச்சோ தண்ணி குடிச்சிட்டு கொடுத்தாங்களும் குடிக்காதீங்க. கை பிடிச்சிட்டிங்க, சரி ஆய் அப்படி தோள்பட்டில் கை வச்சா கூட நீங்கள் தயவு செய்து கையை கழுவிடுங்க. கை கழுவிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. இந்த கையில் தானே நம்ம ரொட்டி சோறுலாம் சாப்பிடுவோம், சரியா? இரும்பல் ஒரு மாதிரியாக வருதுன்னா உடனே போய் செக் பண்ணுங்க. ஏன்னா நான் இவ்வளோ நாள் பேசலை, வேறு கொந்தெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். ஓகே, எனக்கு புறை இருந்துச்சு. எனக்கு வேறு எதுவும் இல்லை. நான் வீட்டுக்குள்ளே தான் சேஃபாக இருக்கேன். நிறைய குழந்தைங்க ரொம்ப சேஃபாக இருக்கணும். நோய் உள்ளவங்களும் ரொம்ப சேஃபாக இருங்க. தனமாக உடம்பு வச்சுருப்பீங்க, ஆனால் உள்ளுக்கு என்ன நோய் நம்மளுக்கே தெரியாது, சரியா? கெஞ்சி கேட்டுக்கிறேன். மாஸ்க் பண்டலாக வாங்கி வைங்க. இதுக்கு மேலே எல்லா வைரஸ் மீறி இப்போ டிபி வைரஸ் வேகமாக இருக்குது, உச்சகட்டத்தில் இருக்குது, கொள்கிற அளவுக்கு. அதுக்கெல்லாம் என்ன மாதிரி டாக்டருங்கெல்லாம் அவதிப்படுறாங்க, நம்மளால் உணர முடியும். நோய் நல்லா இருக்கணுமே, அதில் 101-2-3 பேர் நல்லா இருக்காங்க, பாதி பேர் இறந்துடுறாங்க. குழந்தையா இருந்தாலும் சரி, இரும்புதுன்னா கூட்டிகிட்டு போயிருங்க. அந்த லங்ஸை எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருவாங்க, அதில் என்ன இருக்குன்னு. அதில் தான் கண்டுபிடிக்கப்படுது. ஒருத்தர் அப்படி தான் இருமிக்கிட்டே இருந்தார். அவரை கூட்டிக்கிட்டே நான் கிளினிக் கொண்டு போயிட்டு அங்கே எக்ஸ்ரேக்கு அனுப்பிட்டாங்க. அங்கே எக்ஸ்ரே எடுத்தோன்னே அப்படியே கருப்பாக இருக்குது. டாக்டர் சொல்லிட்டாரு, டிபி கேஸில் வந்துருச்சு, இது ரெக்கார்டை திறக்கணும், ரத்தத்தை செக் பண்ணணும். உடனே அனுப்பிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. 6 மாதம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது மாசோட தான் நான் வாழ்ந்தேன். அவங்க போடுறாங்களோ, நான் மாசோட இருந்தேன். அந்த டிபி வாந்தி எடுத்தால் கூட நம்ம அந்த அந்த வெறுகு எரிக்கிற சாம்பல் அதில் தான் அள்ளினேன் நான். அதெல்லாம் பந்தாங்க இருக்குது. ஆனால் இந்த டிபி எல்லாத்தையும் மிஞ்சின மாதிரி டிபியாக இருக்குது. கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு, இது என்ன வைரஸ்ன்னு. இதுக்கும் அந்த மருந்து கொடுக்குறாங்களா எனக்கு தெரியல பிள்ளைங்களா. ஆனால் சேஃப்டியாக இருங்கன்ற தயவு செய்து. ஏன்னா நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, இந்த டிபி வைரஸ் வந்திருக்கு, நான் ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன்னா, நான் டிபி நோய்க்காரவங்கள என் வீட்லேயே தங்க வச்சு ரொம்ப கடைசி சேர்த்து சாவ போகிறாருன்னு டாக்டர் சொல்லியும்
கடவுளை நம்பி நான் அவர் உயிரை காப்பாற்றி அனுப்பியிருக்கேன். ஒரு உசுரை ஊர் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் நான் அடைக்கலம் கொடுத்து ஒரு தாயாக இருந்து நான் பார்த்துருக்கேன், ஒரு குழந்தையாக பார்த்துருக்குறேன். எல்லாம் உருக்கி விட்டு எலும்பு கூட ஆக்கிறோம். எலும்பு தான் தெரியும், இந்த காலத்தோட இந்த அளவுக்கு இருக்கும், இந்த அளவுக்கு தான், இதை விட எலும்பாக இருக்கும். அந்த மாதிரி உருக்கி விட்டுரும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா வெளியூருக்கு போங்க வேணாம் சொல்ல, சுற்றுப்பயணத்துக்கு போங்க என்ஜாய் பண்ணுங்க வேணாம் சொல்ல. தயவு செய்து சாப்பிட மட்டும் மாதம் கழட்டி சாப்பிட்டுட்டு அப்புறம் போட்டுருங்க. என்ன பண்ணுறது, மறுபடியும் மாதம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு நினைக்கிறேன். கையெடுத்து கும்பிட்றேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், எனக்கு என் குழந்தைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். எப்போதுமே சாமிக்கிட்ட எனக்கு பணம் வேணும்னு நான் கேட்க மாட்டேன். என்னை சுற்றி உள்ள குழந்தைங்க நீ எப்படி நோய் இல்லாமல் வச்சுருக்க, அந்த மாதிரி உலக ரீதியாக கோடிக்கணக்கான குழந்தைங்க நல்லா வச்சிரு, ஒரு தாயாக அவங்ககிட்ட மணி பிச்சை கேட்குறேன்னு சொல்லி தான் தெய்வத்துக்கிட்ட எப்போதுமே நான் மண்டிட்டு கேட்பேன். வேறு ஒன்றுமே நான் கேட்கவே மாட்டேன். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப சேஃப்டியாக இருக்கேன், சேஃபாக இருக்கணும். என் குழந்தைக்கு நான் அதுதான் சொல்லுவேன். 3 மாதம் போடுவான் ஏன் சரியா, ரொம்ப மண்டிட்டு அம்மாவா இருந்து கேட்குறேன். ரொம்ப சேஃபாக இருங்க எல்லாரும். சிறு வயசு குழந்தைங்க, பெரிய ஆள், வயசானவங்க எல்லாரும் நம்மளுக்கு வேணும். எப்போ கடவுள் எடுக்கிறாரோ அன்றைக்கி போய்க்கலாம். அது வரைக்கும் நம்மளே சேவ் பண்ணி வச்சுக்குவோம். அதுதான் நான் கேட்டுக்கிறேன். ஓகே, I love you.